வேதம் சொல்லுகிறது அவர் தேவாதி தேவனுக்கு சரி சமமாய் இருந்தவர் என்று. அவர் அனாதியாய் தேவனோடு கூட இருந்தவர். ஆனால் பாருங்க, இந்த தேவன் ஒரு நாள் மனுக்குலம் படுகிற வேதனைகளை கண்டார். அவர் சொன்னார், இவர்களை எப்படியாவது நான் மீட்க வேண்டும். நான் இருக்கிற இந்த உன்னத நிலைமையிலிருந்து இவர்களுக்கு நான் உதவி செய்வேனால் இந்த உலகமே தாங்காது. இவர்களுக்கு நான் எப்படி உதவி செய்வது? ஆகவே தான் இயேசு பாருங்க, தம்முடைய மகிமையெல்லாம் விட்டுவிட்டு அவர் ஒரு மனுஷனாக, ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எதற்காக? நம்முடைய பாரங்களை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நெருக்கங்களை அவர் அறிந்து கொள்ளும்படி, நம்முடைய கசப்புகளை புரிந்து கொள்ளும்படி நமக்காக மரணத்தை ருசி பார்த்தவர். நம்முடைய வேதனைகள் என்னதென்று அறிந்து கொண்டு நம்முடைய நிலையில் நம்மை போல ஒருவராக காணக்கூடாத இந்த இறைவன் காணக்கூடிய ஒரு மனிதனாக இந்த பூமியில் அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவர் என்ன செய்தாராம்? மனுஷனுக்கும் தேவாதி தேவனுக்கு நடுவே மத்தியஸ்தராக, நமக்காக பரிந்து பேசுகிற, ஒரே பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராக, ஏற்ற மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.